சானட் 106 இது ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரு. இதோட டைட்டில்லாம் இல்லை, சானட்டோட ஃபஸ்ட் லைனு வென் இன் த க்ரானிக்கல் ஆஃப் வேஸ்டட் டைம். இப்போ இதோடைய ஒன் லைன் சம்மரி பார்த்தோன்னா, ஷேக்ஸ்பியர் ஓல்டு போயட்ஸ் இருப்பாங்கள்ல, அதாவது ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி வர்ணித்து எழுதுகிற போயட்ஸ் இருந்திருப்பாங்கள்ல, அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு, என்ன பண்ண முடியலை அப்படிங்கிறத அழகாக குவாட்ரைன் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, பாஸ்ட்டில் ஓல்டு போயட்டால் முடிஞ்சது, ப்ரெசண்ட்டில் ஓல்டு போயட்டால் மிஸ் பண்ணப்பட்டது. ஓகேவா? இப்போது நம்ம இதுக்கான குவாட்ரைன் வைஸ் சம்மரி பார்க்கலாம். ஒரு ப்ரீஃப் சம்மரி. ஃபஸ்ட்டு குவாட்ரைனில் வந்து ஓல்டு போயட்ஸ் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த நோபல் உமன் அண்ட் மென்னை பற்றி அழகாக எலகண்ட்டாக ஒரு போயட்ரி எழுதியிருக்கிறாரு. அதில் பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் பார்வைக்கு இதெல்லாம் வேஸ்டட் டைமாக கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வேஸ்டட் டைமுங்கிறத நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். செகண்ட் குவாட்ரைனில் போயட்ஸ் வந்து அந்த காலத்தில் ஃபிசிக்கல் பியூட்டிக்கு வந்து அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க. கை, கால், உதடு, கண், ஐப்ரோன்னு அழகாக அந்த ஃபிசிக்கல் பியூட்டியை அந்த ஓல்டு போயட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இந்த ஓல்டு போயட்டெல்லாம் இன்றைக்கி உயிரோடு இருந்தால், இன்றைக்கிங்கிறது நம்ம காலத்தை சொல்லலை, 2024 சொல்லலை, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த டைமில் ஒருவேளை ஓல்டு போயட் இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் ஒரு யங் மேனை நினச்சிட்டு இதை எழுதுகிறார் பார்த்திங்களா, அந்த யங் மேனை அந்த ஓல்டு போயட் வந்து அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஓல்டு போயட் வந்து அவங்க டேலண்ட்டை யூஸ் பண்ணி யங் மேனை வர்ணிச்சிருப்பாங்க அப்படின்னு ஓல்டு போயட்டை பற்றி புகழ்கிறாரு. அடுத்த குவாட்ரைனில் பார்த்தோன்னா, ஓல்டு போயட் வந்து அவங்க காலத்தில் வாழ்ந்தவங்களை பற்றி வர்ணிக்கலையாம். அவங்க இந்த யங் மேனை மனசில் நினச்சி தான் அந்த காலத்தில் வர்ணிச்சிருக்காங்களாம். புரியுதுங்களா? ஒரு தீர்க்க தரிசனமாக அந்த யங் மேனோடைய அழகை வந்து முன்னாடி காலத்திலேயே அந்த ஓல்டு போயட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு ஷேக்ஸ்பியர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஓல்டு போயட்ஸ் வந்து அவங்க காலத்தில் இருக்கிற அந்த உமன் அண்ட் மென் பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஷேக்ஸ்பியர் ஓல்டு போயட்ஸ் அவங்கள பற்றி வர்ணிக்கலை, இந்த யங் மேனை தான் ஒரு ப்ராஃபஸியாக, ஒரு முன்னறிக்கப்பட்ட ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, யங் மேன் தான் அந்த ஜென்ரேஷனில் இல்லைல்ல, ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்தில் தான் இருக்கிறாரு. அதுக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்காரு. அவங்க அந்த யங் மேனை எப்படி பார்த்து வர்ணிச்சிருக்காங்கன்னா, இமேஜினேஷன்லேயே இவன் இப்படி தான் இருப்பான்னு அந்த காலத்துலேயே இமேஜினேஷன் பண்ணி வர்ணித்து எழுதியிருக்காரு அப்படின்னு லாஸ்ட் குவாட்ரைனில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த லாஸ்ட் குவாட்ரைனில் ஒரு லாஸ்ட் லைனில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு ஸ்கில் இல்லை. எதுக்கான ஸ்கில்லு? அந்த யங் மேனோடைய பியூட்டியை வர்ணிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு ஸ்கில் இல்லை அப்படின்னு ஓல்டு போயட்டை பற்றி சொல்லியிருப்பார். ஏன் ஸ்கில் இல்லை அப்படிங்கிறக்கான காரணம் லாஸ்ட்டு அந்த 2 லைன் கப்லெட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அதாவது இந்த காலத்தில், அதாவது ஷேக்ஸ்பியர் கூட வாழ்ந்துட்டுருக்குறாங்கல்ல, அந்த பீப்புளால் மட்டும்தான் யங் மேனோடைய ப்ரெசண்ட் அழகை வந்து பார்க்க முடியுதான். அந்த காலத்தில் இருக்கிறவங்க பார்க்க முடியல, ஃபுல்லாக இந்த காலத்தில் நாங்கள் பார்க்குற கண்ணையால் பார்க்குறவங்களே அந்த யங் மேனோட பியூட்டியை அட்மையர் பண்ணி எங்களால் வார்த்தையால் புகழ முடியலங்கிறப்போ, ஓல்டு காலத்தில் இமேஜினேஷன்லாம் அந்த யங் மேனோடைய பியூட்டி நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அப்போ எப்படி உங்களால் போதுமான அளவுக்கு ஸ்கில்லோட அவனை பற்றி புகழ முடியும் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இந்த லாஸ்ட் 2 லைனில் ஆதாரமாக பேசியிருப்பார். சரி, ஃபஸ்ட்டு லைனில் வேஸ்டட் டைம்னு சொன்னல, அது என்ன காரணம்? அது என்ன ரீசன்னா, ஓல்டு போயட்ஸ் எல்லாமே வந்து அந்த காலத்தில் இருக்கிறவங்களே வர்ணித்து இருக்கிறாங்கல்ல, அதை தான் நான் வேஸ்ட்டுன்றேன். அவங்க ப்ரெசண்ட்ல இவ்வளோ அழகாக இருக்கான்ல, அவனை பற்றி எதுவுமே சொல்லலையே, அந்த மாதிரி ஒரு கம்பேரிஷனை பண்ணுறதுக்காக அதெல்லாம் வேஸ்ட்டு, அந்த பியூட்டிலாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம குவாட்ரைனோட லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வரலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரைனில் வென் இன் த க்ரானிக்கல் ஆஃப் வேஸ்டட் டைம், வென் அப்படிங்கிறது அவர் பர்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதை பற்றி பர்டிகுலராக பேசுகிறாரு அப்படின்னா, க்ரானிக்கல் அப்படிங்கிறது
ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை நல்ல ஆர்டராக எழுதியிருப்பாங்க. 1 2 3 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஸோ நான் எப்போல்லாம் இந்த க்ரானிக்கலை பார்க்குறேனோ அப்போல்லாம் எனக்கு அது வேஸ்டட் டைமாக தான் தெரியுது. அதாவது அது முடிஞ்சு போயிடுச்சு. அந்த முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நம்மளால் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாரு. I see descriptions of the fairest weights and the beauty making beautiful old rhyme. நான் எதை பார்க்குறேன்னா அந்த ஓல்டு போயட்ஸ் படைச்ச அந்த காவியங்கள் இருக்குல்ல, அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை நான் பார்க்கும்போது பியூட்டிஃபுல் பீப்புளை பற்றி தான் அந்த ஓல்டு போயட்ஸ்லாம் எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக அந்த அவங்களோட பியூட்டியை வந்து வர்ணித்து ஒரு எலகண்ட் போயட்ரியை எழுதியிருக்காங்க. ஒரு அழகாக பியூட்டிஃபுல்லான ஒரு போயட்ரியை அவங்க அழகை பற்றி எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ப்ரைஸஸ் ஆஃப் லேடீஸ் டெட் அண்ட் லவ்லி நைட்ஸ். இங்கே என்னடா லேடீஸை மட்டும்தான் டெட்டுன்னு போட்டிருக்கு, லவ்லி நைட்ஸு அப்போ நைட்ஸ்லாம் சாகலையா அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. இந்த ஹோல் லைனுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த ப்ரைஸஸ் அவர் காமனாக யாருடைய அழகை பற்றிலாம் புகழ்ந்து பேசியிருக்காருன்னா லேடீஸ் நோபல் உமனை பற்றியும் அந்த காலத்தில் வாழ்ந்த மென்னை பற்றியும் புகழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க அழகெல்லாம் புகழ்ந்திருக்காங்க. ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அந்த காலத்தில் இறந்துருக்காங்க. ஆனால் ஓல்டு போயட் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பழங்காலத்தில் பாஸ்ட்டில் அவங்க அழகை பற்றி அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த குவாட்ரைனுக்கு பார்த்தோன்னா தென் அடுத்து ஃபஸ்ட்டு அவர் வந்து க்ரானிக்கல் பார்க்குறாரு, டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறாரு. அடுத்து அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னா இந்த பேலசன் அப்படிங்கிறது என்னென்னா ஓல்டு போயட்ஸ் வந்து பர்டிகுலராக ஒரு ஹியூமனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறது. அந்த பேலசனில் பார்த்தோன்னா ஸ்வீட் பியூட்டி இஸ் பெஸ்ட்டு. அதாவது அந்த பேலசன்லேயும் அவ்வளோ அழகாக பியூட்டியை பற்றி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஹேண்ட், ஃபுட், லிப், ஐ, ப்ரோ இது எல்லாம் பர்டிகுலர் இன்ச் பை இன்ச்சாக ஒன்றுத்தையும் செதுக்கி அவங்க வந்து அந்த அழகை வந்து வர்ணித்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த லைனில் ஐ see their antique pen would have expressed. ஸோ அந்த ஓல்டு போயட் வந்து அவங்கக்கிட்ட பென் இருக்குல்ல, would have expressed. would have அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்யூச்சரை சொல்கிறாங்களா. ஸோ இது வரைக்கும் பாஸ்ட்டை பற்றி அவர் பேசிகிட்ருக்காரு. ஆனால் நான் இப்போ ஷேக்ஸ்பியர் நான் என்ன பார்க்குறேன்னா தயர் ஓல்டு போயட்ஸோடைய பென் இருக்குல்ல, would have expressed அது எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா ஈவன் சச் அ பியூட்டி ஆஸ் யூ மாஸ்டர் நவ். யூ அப்படிங்கிறது யங் மேன். ஸோ அந்த ஓல்டு போயட்டோடைய பென் எதையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்குன்னா இப்போது ஒருவேளை ஓல்டு போயட் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி நீ அழகாக இருக்கிற யங் மேன் உன்னோடைய அழகையும் அவங்க டேலண்ட்டை வச்சு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஓல்டு போயட்டை பற்றி பேசியிருக்கார். அடுத்த குவாட்ரைனில் ஸோ ஆல் தேர் ப்ரைஸஸ் அவங்களுடைய எல்லா ப்ரைஸஸும் பாஸ்ட்டில் நடந்திருக்குல்ல, அந்த பாஸ்ட்டில் மட்டும் அவங்க புகழலையா ஆர் பட் ப்ராஃபஸீஸ். அவங்க எழுதின அந்த பியூட்டி பற்றி வர்ணித்த அந்த தகவல் எல்லாம் ஒரு ப்ராஃபஸீஸாக இருக்குது. ப்ராஃபஸீஸ்னால் அவர் எதை முன்னறிவிக்கப்பட்ட விதமாக அந்த பியூட்டி இருக்குன்னா யங் மேன் உன்னோட பியூட்டியை தான் அவங்க முன்னாடியே வந்து பதிவு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆஃப் திஸ் ஆர் டைம் இந்த நாளில் நீ வாழ்கிற பற்றியா, ஆஃப் திஸ் அவர் டைம் நம்ம காலத்தில் வாழ்கிற ஆல் யூ ப்ரீஃபிகரிங் ஒன்னவோடைய அழகை பற்றி புகழ்கிறதோடைய ஹிண்ட்டாக தான் ஒரு தீர்க்க தரிசனமாக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஓல்டு போயட் அவங்க பாஸ்ட்டில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ அது பாஸ்ட்டை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணல, ஒன்றையும் சேர்த்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு அப்படின்னு யங் மேனை பற்றி சொல்லியிருக்காரு. அண்ட் ஃபார் தே லுக்டு பட் வித் டிவைனிங் ஐஸ். அது எப்படி யங் மேனோடைய ப்ராஃபஸியாக அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி எப்படி அவங்க பாஸ்ட்டில் எழுதியிருப்பாங்க. அண்ட் ஃபார் தே லுக்டு அவங்க எதை நோக்கி பார்த்துருக்காங்கன்னா டிவைனிங் ஐஸ் ஒரு இமேஜினேஷனில் உன்னோட அழகை பார்த்து அவங்க வர்ணித்து எழுதியிருக்காங்க. தே ஹேட் நாட் ஸ்கில் என்ஃப் யுவர் ஒர்த் டு சிங். ஆனாலும் அந்த ஓல்டு போயட்டெல்லாம் அந்தளவுக்கு திறமைசாலிங்க இல்லை, போதுமான திறமை அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா உன்னுடைய ஒர்த்தை பாடுறதுக்கு அந்த அளவுக்கு உன்னுடைய அழகை அவங்க நேரில் பார்க்கலல்ல, அதனால் அந்த ஒர்த்தை புரிஞ்சுக்கிட்டு பாடுற அளவுக்கு அவங்க ஸ்கில் பர்சன் இல்லை அப்படின்னு தேர்ட் குவார்ட்டரில் முடிச்சிருக்காங்க. ஃபைனல் கப்லெட்டில் ஃபார் வி அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியர் ப்ளஸ்
அவருடைய சமகாலத்தில் வாழ்கிற மக்கள். ஃபார் வி நமக்கு என்ன சான்ஸ் கிடச்சிருக்குன்னா விச் நவ் பிலவுட் தீஸ் ப்ரெசன்ட் டேஸ், நாம் இந்த யூத் வாழ்கிற ப்ரெசன்ட் டேஸில் இருக்கிறதுனால அவருடைய பியூட்டியை நம்ம கண்ணார பார்க்க முடியுது. அதுதான் நெக்ஸ்ட் லைனில் ஹேவ் ஐஸ் டு வண்டர். நம்மக்கிட்ட கண் இருக்குது, அவனும் ப்ரெசண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கான். ஸோ நம்ம அந்த யங் மேனை கண்ணால் வர்ணிக்கிறோம். பட் நாம் என்ன தான் கண்ணால் பார்த்தாலும் சமகாலத்தில் வாழ்ந்தாலும் பட் லேக் டங்ஸ் டு ப்ரைஸ், நம்மக்கிட்ட வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு போதுமான வார்த்தை இல்லை அவனுடைய அழகை புகழ்ந்து பாடுறதுக்கு அப்படின்னு இந்த 14 லைன்ஸில் முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட கொஸ்டின், இந்த 14 லைன்ஸில் என்னென்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறாருங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.